நிதி மோசடி வழக்கில் தேவநாதன் யாதவுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு உள்ளதாக காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் விவரங்கள் என்ன ஆனந்த்? வணக்கம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் யாதவ் உட்பட 3 பேர் தாக்கல் செய்த வழக்கு இன்று நீதிபதி இளந்தரையன் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேவநாதன் யாதவ் ஜாமீன் வெளியே வந்தால் முதலீட்டாளர்கள் பணத்தை திருப்ப அளிப்பதற்கான நிதியை திரட்ட முடியும் எனவும் அவர் சாட்சிகளை கலைக்க மாட்டார் எனவும் கடுமையான நிபந்தனைகளை விதித்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முதலீட்டாளர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தேவநாதன் யாதவ் தாக்கல் செய்த சொத்துக்களில் பெரும்பாலானவை 3ஆம் நபரின் பெயரிலும் நிறுவனத்தின் பெயரிலும் இருப்பதால் அதனை முடக்குவதில் சிக்கல் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கினர் தேவநாதன் யாதவ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட சொத்துக்கள் மற்றும் ஆவணங்கள் மதிப்பு காகிதத்தில் மட்டுமே அதிகமாக இருப்பதாலும் நிஜத்தில் வெறும் 48 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சொத்துக்களை முடக்குவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என உரிமையாளரிடம் நிறுவனங்களிடம் ஒப்புதல் பெற்று அறிக்கையை தாக்கல் செய்ய தேவநாதனுக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.